வணக்கங்க, வெல்கம் டு அறுசுவை அடிசில். நம்ம இன்னைக்கு தைவானில் மூன் ஃபெஸ்டிவலுக்காக தமிழ் குடும்பங்கள் அரேஞ்ச் பண்ண பார்பிக்யூ vlog தான் பார்க்க போகிறோங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன் ஃபீலிங்காக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. நான்வெஜ் மட்டும் இல்லைங்க, வெஜிடேரியனும் பார்பிக்யூ பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். கூடவே லைக்கையும் தட்டி விட்டுட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெய்ய காலம் போய் குளிர்காலம் வரப்போகுது இல்லைங்களா, அதுக்காக தைவானில் செப்டம்பர் மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கு மூன் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் நம்ம தீபாவளி மாதிரி தாங்க. அவங்க கறி சாப்பிட்டு பட்டாசெல்லாம் வெடித்து கொண்டாடுவாங்க. இவங்க கறி சமைச்சு சாப்பிட மாட்டாங்க, சுட்டு சாப்பிடுவாங்க. அதான் பார்பிக்யூ பண்ணி சாப்பிடுவாங்க. நாங்களும் இதை வருஷம் பண்ணுவோம். யூஸ்வலாக நாங்கள் எங்கள் தைவான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொண்டாடுவோம். இந்த தடவை நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்காக நாங்கள் மொதல் நாளே ஷாப்பிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நீங்கள் இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இப்படி தான் இருக்குங்க. நீங்கள் எல்லாமே கிடைக்கும். பார்பிக்யூ பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டங்களும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் நான் எந்த கடையில் போனீங்கனாலும் சார்கோலு, மெஷ்ஷு, ஸ்கியூவர்ஸு, சாப்ஸ்டிக்ஸு, பேப்பர் கப்ஸு, பிளேட்ஸு, ஸ்பூனு, ஃபாயில் ஷீட்ஸு, டஸ்ட்பின் கவர்ஸு, பார்பிக்யூ பண்ணுறதுக்கான பாட்டு, க்ரில்லு, ஸ்டவ்வு, இது எல்லாமே இருக்குங்க. நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் இது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடித்தோன்னையும் மீட்டும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கே நீங்கள் என்ன டைப் ஆஃப் த மீட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரோசன் மீட்டு வேணும் இல்லை ஃப்ரெஷ் மீட் வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே நடக்கிறதுலேருந்து பறக்கிறது வரையும் எல்லா மீட்டுமே இங்கே கிடைக்கும். நீங்கள் வெளியில் வேறு கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லைங்க. மட்டன், சிக்கன், ஹாட் டாகு, பீஃபு, போர்க்கு, சீ ஃபுட்ஸு எல்லாமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி வேணுமா இல்லை கட் பண்ணாமல் முழுசாகவே வேணுமா, எல்லா மீட்டும் இங்கே இருக்கும். ஸ்லைஸ்டு, மின்ஸ்டு, அதே மாதிரி பீசஸ் ஆஃப் மீட்ஸு அதுவும் இருக்கும். சிக்கனும் முழு கோழியே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி சீ ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, ஷ்ரிம்ப்பு, ஸ்குவிட்டு, சிப்பி, இது எல்லாமே இங்கே கிடைக்கும். மீன்லேயும் இன்றைக்கி பிடிச்ச மீன்லேருந்து நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லா விதமான மீட்டும் இதே இடத்துல இருக்குங்க. நம்ம எங்களுக்கு தேவையான மீட்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க. மீட்டெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் காய்கறிகளும் வாங்கிட்டோங்க. மஷ்ரூமு, கார்னு, பேபி கார்னு, கேப்சிகம், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் லெமனும் எடுத்துட்டோங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எங்களோட ஷாப்பிங்கும் முடிச்சிட்டோங்க. நாங்கள் மொதல் நாளே எல்லாமே ஷாப்பிங் பண்ணி மேரினேட் பண்ண வேண்டியதெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிட்டோங்க.
நாங்கள் எங்களோட ட்ராவலை கொஞ்சம் ஏர்லியராகவே ஆரம்பிச்சிட்டோங்க. நார்மல் டேஸில் நீங்கள் பார்பிக்யூ பண்ணுறதுக்கும் இந்த ஏரியாவுக்கு வரலாம். இது எங்களோட இடத்துல இருந்து ஒரு 13 to 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க. இங்கே வந்து நம்ம எப்போ வேணாலும் வந்து பார்பிக்யூ பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் வரும்போது நீங்கள் ஒரு 3 மணி 4 மணிக்கு கூட நீங்கள் இங்கே விசிட் பண்ணலாம். ஆனால் இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே ஒரு 10:30 வாக்கில் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கே வந்து லேக் இருக்கும். ரொம்ப விசிட்டிங் பிளேஸும் நிறையா இருக்குங்க. ரொம்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் தான். குழந்தைங்களும் விளையாடுறதுக்கான ப்ளே ஸ்டேஷனும் கொஞ்சம் இருக்குங்க. நம்ம அதையும் பார்த்து அந்தந்த ஏரியாவில் நம்ம நின்று என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்பிக்யூ பண்ணுறதுக்காக எல்லாமே அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நீங்கள் போய் உட்கார்றதுக்கான மேலே ஷீட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. வெயில் வராமல் நீங்கள் நிழலில் உட்காந்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அடுப்பும் அங்கே ரெடியாக இருக்கும். பார்பிக்யூ பண்ணுறதுக்கான அடுப்பும் அங்கே ரெடியாகவே இருக்குங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போகிறோம் அப்படின்னா அடுப்பு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அடுப்பு கிடைக்கலன்னா நம்மளோட ஓன் ஸ்டவ் ஏதாவது எடுத்துகிட்டு போய் வச்சும் சமைச்சிக்கலாங்க. ரொம்ப நல்ல ஏரியாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இங்கே போனால். அவ்வளோதாங்க, பார்பிக்யூ ஏரியா வந்தாச்சு. இந்த பார்பிக்யூ ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஹில் ஸ்டேஷன் ஒன்றுமே இருக்காது அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே நம்ம உட்கார்றதுக்கு சேரு, அடுப்பு எல்லாமே இருக்கும். நாங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் வந்திருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டோம். இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா கூட இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால நமக்கு இடம் கிடைக்காது அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டோம். அடுப்பு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் இருந்தாலும் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இருந்தாலும் பார்பிக்யூ அடுப்பு வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்கள் அடுப்பு நம்ம எடுத்துகிட்டு வந்து ஸ்டவ்வை யூஸ் பண்ணல. சார்கோல் வச்சு நம்ம ஆளுங்க வந்து எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் நேரம் ஆகும் சார்கோல் வந்து பற்றிக்கிறதுக்கு. இந்த தரம் சீக்கிரமாகவே பற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ரெஸ்ட்டு, தைஸ் எல்லாமே இது வந்து சீசனிங் பண்ணது. தந்தூரி, இட்டாலியன் சீசனிங்கு, ரோஸ்மெரி சீசனிங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது நான் எதுவும் சீசனிங் பண்ணல, பண்ணுறதை பார்க்க மட்டும்தான் செஞ்சேன். என் ஃப்ரெண்டு தான் இது எல்லாமே பண்ணாங்க. இது வந்து 2 விதமாக பண்ணியிருப்போம். கிட்ஸுக்கு தனியாக, அடல்ட்ஸுக்கு தனியாக. கிட்ஸ் வந்து ஸ்பைசி சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியான ஸ்பைசஸ் போட்டு அவங்களுக்கு இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக அவங்க சீசனிங் பண்ணுவாங்க. அது கூடயே நாங்கள் வந்து பீஃப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சால்மன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கூடவே ஷ்ரிம்ப்பும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஷ்ரிம்ப்பும் சால்மனும் வந்து ஃப்ரோசனுங்க. அதுக்கு தனியாக ஐஸ் பேக்லாம் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் இருக்கவே நாங்கள் முதல்ல நான்வெஜ்ஜுக்கு முன்னாடி வெஜிடேரியன் முதல்ல முடிச்சிருவோம். அதுக்காக இனோக்கி மஷ்ரூம் ரெடி பண்ணுறாங்க. இனோக்கி மஷ்ரூமை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கார்லிக்கும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு அதை அப்படியே பார்பிக்யூ பண்ணுறதாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது கூடயே ஆயிஸ்டர் மஷ்ரூமும் நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வெஜிடேரியன் வந்து நிறையா சாப்பிட்டோம். ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து இதை கட் பண்ணி மேலே வந்து ஆலிவ் ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி முதல்ல பார்பிக்யூ பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதில் வந்து கார்லிக் பவுடரும் சால்ட் அண்ட் பெப்பரும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இது ஆக்சுவலி நாட் ஓன்லி ஃபார் வெஜிடேரியன், எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டோம். இந்த கேப்பில் வெண்டைக்காயும் நாங்கள் கழுவ ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், பைப்பு தண்ணி எல்லாமே அங்கே பியூராக நல்லாவே இருக்கும். வெண்டைக்காய் வந்து பார்பிக்யூ பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட போகிறேன். இவங்க எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு. அதில் நல்ல மசாலா, கரம் மசாலாலாம் போட்டு சூப்பராக அவங்க வந்து சீசனிங் பண்ணாங்க. மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதையும் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். யாரும் ஒரு இடத்துல உட்காந்து எல்லாம் சாப்பிடலை, அவங்கவுங்க நின்றுட்டு அங்கங்கே வேலை அப்படி இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம். இங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா, அவங்க வந்து கோகோமல் வந்து ரெடி பண்ணாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அவங்க அதுக்கான ப்ரிப்ரேஷனில் இருக்காங்க.
எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வெண்டைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அது மேலே கொஞ்சம் பெப்பர் தூவி சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களாம் பார்பிக்யூ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் நல்ல வேளை 2 அடுப்பு பிடிச்சிருந்தோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்ததுன்னு நாங்கள் ஒரு 15 பேர் 2 ஏரியா நாங்கள் பிடிச்சிருந்தோம். அதனால் நல்லா ஆக்குப்பை பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக எங்கள் குட்டீஸ்லாம் விளையாண்டோம். இந்த அக்கா தம்பி இவங்க 2 பேர் தாங்க எங்களோட ஆர்கனைசர். இவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. சீசனிங் எல்லாம் இவங்க தான் பண்ணாங்க. இவங்க நம்ம ஃப்ரெண்டுங்க. இப்போ ஷ்ரிம்ப்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஷ்ரிம்ப்பு வந்து கேப்சிகம் ஆனியன் எல்லாம் வச்சு அவங்க ரெடி பண்ணுறாங்க. அதுக்குள்ளார இது ரெடி ஆகிடுச்சுங்க. இது நேச்சோஸோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. நம்ம பொட்டேட்டோ சிப்ஸும் இது கூட நல்ல காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஷ்ரிம்ப் வந்து ஸ்கியூ பண்ணுறாங்க. ஸ்கியூ பண்ணிவிட்டு அதில் சீசனிங் பண்ணியிருந்தாங்க. மேலவே கொஞ்சம் அந்த சீசனிங்க்கான இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது தனியாக அது இல்லாமல் சாலடும் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் வெஜிடபிள்லாம் போட்டு சாலட்ஸ் பண்ணியிருந்தோம். வெஜிடபிள் சாலடு அது கூடயே வந்து ப்ரெட்டு பாருங்கள். இனோக்கி மஷ்ரூம் நல்ல சூப்பராக ரெடி ஆகிருந்ததுங்க. இப்போ நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா அடுப்புமே ஆக்குப்பைடுங்க. அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு சிக்கன் ரெடி பண்ணிட்டாங்க. சிக்கனையும் பார்பிக்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கன் வந்து 2 விதமாக எடுத்திருந்தாங்க. தைஸு அண்டு ப்ரெஸ்ட்டு தனித்தனியாக. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்பிக்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. சிக்கனில் 2 விதமாக பண்ணியிருந்தாங்க. ஒன்று இட்டாலியன் சீசனிங்க, இன்னொன்று வந்து ரோஸ்மெரி போட்டு சீசன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. அடுத்து சிக்கன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த க்ரில்லை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மெஷ்ஷையும் மாற்றிட்டு அடுத்தது ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு மெஷ் மாற்றினாங்க. இப்போ சிக்கனுக்கு தனி, பீஃப்க்கு தனி அந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. பீஃப் நல்லா ஸ்மோக்லாம் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. பீஃப் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவர் தான் நம்மளோட மெயின் ஆர்கனைசருங்க. இவர் இல்லைன்னா அணுவும் அசையாது. போது இந்த கார்னரில் கொஞ்சம் பூண்டும் ஃபாயில் ஷீட்டில் ரேப் பண்ணி பார்பிக்யூ பண்ணாங்க. அந்த பூண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. நாங்கள் அவ்வளோதான், பார்பிக்யூ எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் பேக்கிங் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பும் போது இந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணுங்க. இதில் இருக்கிற நெருப்புக்கெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அணைச்சிட்டு அதில் இருக்கிற சாம்பல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மேலே அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தான் போகணும். அதே மாதிரி எந்த திங்ஸும் இங்கே இருக்கக்கூடாது. எல்லா கார்பேஜையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு தான் போகணும். இதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி வாக்கு இந்த பார்க்கில் அப்படியே போயிட்டு லேக் வியூவும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டோங்க.
நாங்கள் பார்பிக்யூ பண்ண ஏரியாவில் டான்ஸு பாட்டெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாம் குட்டீஸை வச்சுருக்கனால எல்லோரும் வந்துட்டோம், கிளம்பிட்டோம். அவ்வளோதான், எங்களோட பார்பிக்யூ சூப்பராக முடிவடைந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.